திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களை பஞ்சபூதங்களை வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொலி கும்பராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய காணொலி தான். பொதுவாக அந்த கும்பராசிக்கு சனி பயிற்சி ஆகுது. அப்ப சனி பயிற்சி ஆகுதுன்னா உங்க ராசியிலிருந்து கும்பத்தில் இருந்த சனி இப்ப மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது. அதாவது ஜென்மத்தில் இருந்தவர் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு போறாரு. கிட்டத்தட்ட கும்பராசிக்காரங்களுக்கு 7.5 சனி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரிதான். எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சிட்டோம், இன்னும் 2.5 வருஷம். இது ஒரு பெரிய மேட்டரா? பெரிய மேட்டரே கிடையாது. அது இல்லாம கும்பராசியோடைய அதிபதியே சனி பகவான் தான். அப்ப அந்த சனி உங்களுக்கு கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல ஒரு 2.5 வருஷம், ஜென்மத்துல ஒரு 2.5 வருஷம் இப்படி எல்லாம் இருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம், கால் பாதங்கள், பண விரயங்கள், பொருள் விரயங்கள் இப்படி எல்லாம் நிறைய கொடுத்தா கூட எப்படியா இருந்தாலும் உங்களை சேஃப்டி பண்ணி கொண்டாந்து விட்டுருவாருங்க. நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 29/3/2025 அன்னைக்கு பயணிக்கிறார். இப்ப குடும்ப சனின்னு பேர். மொத்தத்துல சனி எங்க போய் உட்கார்ந்தாலுமே அந்த பாவகாரகத்தை செஞ்சே தீருவாருங்க. இதுதாங்க லாஜிக். அது நம்ம நடந்துக்கிற விதத்தை வச்சு நம்ம நல்லா செய்யக்கூடிய செயல்கள் ஒரு நியாயமா, தரமா, ஒழுக்கமா, தர்மத்தின் வழி நடந்து எந்த பாவத்தின் பிரகாரம் நம்ம செஞ்சாலும் அந்த பாவத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. தர்மத்தின் வழி நடக்கல அப்படின்னா அந்த பாவத்துக்கு துன்பத்தை கொடுப்பாரு. சிம்பிளா சொல்ல போனா, இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி வருது. பண விரயங்கள் வரும். ஆனாலும் 2ஆம் இடமான 2ஆம் இடம்னா என்ன? தனம், குடும்பம், வாக்கு, பொருளாதாரம். அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரா? நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுத்தே தீருவார். திருமணம் கண்டிப்பாக இந்த வருடத்துல திருமணத்துக்காக யார் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ இந்த 2.5 வருஷத்துக்குள்ள இந்த சனியோடைய இருக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அதோட கொஞ்சம் கடனையும் உருவாக்கி கொடுத்துட்டு போவார். நம்ம அதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா குடும்பம் தான். குடும்பத்தை வந்தா குடும்பத்துக்காக உழைச்சு அந்த கடனை கட்டிடலாம். இப்போ 2ல சனி போகுது. கொஞ்சம் பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமா பணிஞ்சு பேசக்கூடிய அமைப்புள்ள போகணும். பேச்சு பளிர்னு கொஞ்சம் அவசரப்பட்டு முன் யோசனை இல்லாம பேசிடக்கூடாது. அப்படி முன் யோசனை இல்லாம பேசினா அது பின்விளைவி. முன் யோசனை இல்லாமல் பேசினால் பின்விளைவை சந்திக்க நேரிடக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கண்டிப்பா அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்ப 29/3/2025 இருந்து 28/4/2025 வரைக்கும் குரு பகவானோட நட்சத்திரத்துலதான் இந்த சனி பகவான் பயணிக்க போறாரு. அப்ப குரு பகவானுடைய நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது கண்டிப்பாலுமே பொருளாதார ஏற்றங்களை கொடுத்தாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு விதத்துல ஆதாயமானா பணம் இருக்கும். ஆனா அந்த பணம் அடுத்தவங்களுக்கு நீங்க தட செலவு பண்ற மாதிரி ஆகி போயிடும். நம்மளுக்கு ஒரு குடும்பத்துக்காக எதுக்காக செலவு பண்ணா கூட தப்பு இல்லை. அடுத்தவங்களுக்கு போய் நம்ம பணத்தை கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்தே தீரும். அடுத்தது என்னன்னா, இந்த சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்து அவர் பார்க்கறது எல்லாமே 4ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்க போறாரு. 11ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்ப நம்மளுக்கே 2ஆம் இடமான பணம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்துலதான் இந்த சனி பகவான் போய் பண ரீதியான கஷ்டங்களை தான் கண்டிப்பா உருவாக்குவார். அப்ப பண ரீதியான கஷ்டங்களை உருவாக்குறாருன்னா பணம் தேவையில்லாமல் நிறைய விரயமாக போகுதுன்னு அர்த்தம். அப்ப தேவையில்லாம பணம் விரயமாக போகுது நம்மளுக்கு தெரியுது. ஏன் அந்த பணத்தை நம்மளா வாலண்டரியா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டியதானே? நான் தான் சொன்னேன், சனி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவத்திற்கு நல்லதையும் கொடுப்பாரு, கெட்டதையும் கொடுப்பாரு. அப்ப சனியோடைய பார்வை 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் இடங்கிறது என்ன? நம்மளுடைய சுகஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம். அப்ப ஒரு நிலத்தை வாங்கி போட்டுருங்க பணம் இருந்தா, இல்ல சம்பாதிக்கிற காசை ஏதாவது அசெட் பண்றன்ட்டு ஒரு நிலம், வீட்டை கட்டுறது, வீட்டை பராமரிப்பு வேலை பண்றது, இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த பணம் செலவாயிரும், தீர்ந்து போயிடும். ஆனா வீட்டுல நம்ம போட்ட ஒரு நிம்மதி இருக்கும். இல்லை அப்படின்னா பணத்தை நான் சேர்த்தி தான் வைப்பேன், பீரோக்குள்ளதான் வைப்பேன், வீட்டுக்குள்ளதான் வைப்பேன், பணத்தை நான் எந்த இது செலவு பண்ணாம இருப்பேன் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடும். உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் அந்த பணம் விரயமாயே தீரும். குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு
உடல்நிலையில பிரச்சனையை வந்து அது ஆஸ்பத்திரி செலவுக்கு தண்ட செலவு கட்டுற மாதிரி வந்துடும். அப்போ ஒரு நல்ல செலவா பண்ணுங்க. வாகனம் வாங்குறது மட்டும் தவிர்த்துட்டு, அப்படி வாகனம் வாங்கினா பழைய காரு பழைய வாகனம் எது வேணாலும் வாங்கிக்க, புதுசா வாங்க வேண்டாம். வீட்டை பராமரிப்பு, ரிப்பேர் பண்றது, புதுசா வீடு கட்டுறது, பாலக்கால் போடுறது, பூமி பூஜை போட்டு ஒரு வீட்டை கட்டுறதுக்கு உண்டான வேலைகளை எல்லாம் இப்போ செய்யலாமான்னா ஜோரா செய்யலாம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப இந்த காலகட்டங்கள்ல 28/4/2025 இருந்து 17/5/2026 வரைக்கும் இந்த சனி பகவான் அவங்களுடைய அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே பயணிப்பார். உத்திரட்டாதிங்கிறது சனியோடைய நட்சத்திரம். அப்ப தன்னுடைய நட்சத்திரத்திலேயே சனி வைக்கும் பணம் போகும் பொழுது கண்டிப்பாக நீங்க சம்பாதிக்கிற காசு முதலீடு சொத்துக்களாக இந்த 2.5 வருஷத்துல எப்படியா இருந்தாலுமே, அதாவது நான் சொல்ற மாதிரி ஆடம்பர செலவு இல்லாமல் ஒரு நிலம் பூமி சொத்து இப்படி எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டே வந்தோம்னா 2.5 வருஷங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சொத்து இருக்கும், அதற்கு தகுந்தாற் போல கடன் இருக்கும். ஆனா அந்த சொத்தை பாதுகாத்துடலாம். இப்ப நிறைய பேர் வந்து நான் ரொம்ப நாளா இந்த இடத்த விற்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேங்க, இந்த இடம் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம வேற ஏதாவது பண்ணலான்னு இருக்கிறவங்க இடத்த வித்து இடம் வாங்கலாம்ங்கிறவங்களும் தாராளமா வாங்குங்க, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு படிப்புல கொஞ்சம் மந்தத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப படிப்புல மந்தத்தை கொடுக்கும், படிப்புல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். முன்ன இருந்த மார்க் இப்ப வாங்க முடியுமானா இப்ப எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் வாங்க முடியும். அதுக்கோசரம் என்னடா நம்ம பையன் 10ஆவதுல நல்ல மார்க் வாங்கினானே, 12ஆவது வாங்கினானே, காலேஜ்ல இப்படி போயிட்டு இருக்கிறானே, இல்ல 6ஆவதுல இப்படி போயிட்டு, இப்படி எல்லாம் யாரும் நினைக்காதீங்க. சனியோடைய பார்வை இருக்கிறதுனால படிப்புல சில மந்தத்தன்மை கொடுக்கும். அப்ப மந்தத்தன்மை கொடுக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணும் பண்டிகை. அப்ப ஸ்பீடு ஏற்றணும் என்ன, காலையில எந்திரிக்கணும், ஒரு வாக்கிங் போயிட்டு அடுத்தது நம்ம படிப்பின் மேல் கவனத்தை வச்சு நம்ம படிப்பு அப்படிங்கிறது 2.5 வருஷத்துல கூடுதல் கவனத்தோடு வச்சு நம்ம செயல்படுறப்ப படிப்பு சார்ந்த விஷயங்கள் சூப்பரா இருக்கும். அம்மாவுக்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவுகள், அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால பக்குவம் உள்ள பருவ வயசு பசங்களா இருந்ததுன்னா நம்ம அம்மா இப்படி பேசுறாங்களே அப்படின்றதுலாம் அவங்க கிட்ட வாக்குவாதம் இல்லாம பண்ணிக்கங்க. ஏன்னா தாயோடைய மனசு நோகாம நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாவே இந்த சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது. இந்த சனி பயிற்சியில டெய்லி எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போறீங்க, ஒரு தொழில் ரீதியா போறீங்க, வேலை ரீதியா போறீங்க, ஒரு நல்லதால் நடக்கணும்னா உங்க அம்மாவுடைய காலில் விழுந்து, 4ஆம் இடத்தை சனி பாக்குறாரு, அப்ப அம்மாவுடைய கால் பாதங்கள்ல விழுந்து தொட்டு கும்பிட்டு நீங்க போகும் பொழுது உங்களுடைய வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் தாண்டி ரேவதி நட்சத்திரத்திலையும் 2027 வரைக்குமே ரேவதியோட நட்சத்திரத்துல பயணிக்க போறாரு, புதனுடைய நட்சத்திரத்துல. அப்ப புதனுடைய நட்சத்திரம் வரும்பொழுது படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகிக்கும், நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடும். அடுத்தது என்னன்னா 5ஆம் இடம், குலதெய்வத்துடைய அனுகிரகம் அப்பதான் கிடைக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதாவது பொதுவாகவே சொல்றேன், அது கல்யாணம் ஆன பசங்களா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, பருவ வயசுல இருக்கிறாங்க இருந்தாலும் சரி, இந்த கும்பராசி நண்பர்கள் கண்டிப்பா ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. ஒழுக்க குறைவு ஏற்பட்டே தீரும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடாது. காதல் தோல்வி, அசிங்க, அவமானங்களை கண்டிப்பா கொடுத்தே தீரும். எந்த சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவறாமல் நீங்க பாத்துக்கணும் கண்டிப்பா. ஏன்னா 8ஆம் இடத்தையும் அவர் பாக்குறாரு சனி. 5க்கு 8 குடையவன், 5க்கு 8க்கு ஒரே ஆள்னா அது ஒழுக்க குறைவுன்னு அர்த்தம். அப்ப இந்த கும்பராசிக்காரங்க ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத ஒழுக்க குறைவான விஷயத்துல பண்ணாதீங்க. அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மொட்டை கடிதாசி எழுதி போடுறது, இல்லைன்னா லவ் லெட்டர் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போட்டுக்கங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்கிற மாதிரி, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனு, இது மாதிரி ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய கௌரவ குறைச்சல் வர்றதுக்கு இந்த சனி சாதகமாக இருக்கும். அப்ப இந்த சனி பயிற்சியில நம்மளுக்கு யோக பலனை இல்லையானா கண்டிப்பா யோக பலனும் இருக்குது. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு சனி பகவான் காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்குண்டான ஸ்டெப் எடுங்க. 4ஆம் இடத்தை பாக்குறாரு. 4ஆம் இடங்கிறது உங்களுடைய ஆரோக்கியம், அடுத்த படிப்பு, அடுத்தது வீடு, நிலம், பூமி, சொத்து, அதுக்குண்டான முயற்சிகளை என்ன பண்ணுங்க. அப்ப பணம் வருது அப்படின்ட்டு பணத்தை சேர்த்தி வைக்காம ஒரு இடத்து மேலேயோ பூமி மேலேயோ இப்படி எல்லாம் போட்டு நீங்க அசெட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட நேரத்துக்கு சரியா சாப்பிடுங்க. அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ இதை விட நான் ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்ல போறேன். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2ஆம் இடமான குடும்பத்துல சனி போகும் பொழுது இவர்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னா
எல்லாருமே சனீஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க, ஆஞ்சநேயரை போயிட்டு பார்த்துவாங்க, சனீஸ்வரரை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா ரெண்டே ரெண்டு விஷயங்கள் மட்டும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பரிகாரமும் பக்காவா வேலை செய்யும். உங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலுமே அது தீரக்கூடிய ஒரே இந்த ரெண்டு பரிகாரம்னா இதுதான். நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. 4ஆம் இடம்னா தாயோடைய கால் பாதத்தை எங்க போனாலும் சரி அங்க தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே வந்து பாருங்க. இந்த 7.5 சனியோடைய 2ஆம் இடமான குடும்ப சனியோட தாக்கம் இவர்களுக்கு இருக்கவே இருக்காது. அதை விட இன்னும் சொல்ற, சதய நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம், அதாவது கும்பராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. 8ஆம் இடம்ங்கிறது டாய்லெட். அப்ப உங்களுடைய வீட்டுல நீங்க டெய்லி குளிக்கிறப்ப சிரிக்காதீங்க. இது சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா சிரிக்காதீங்க. இதுதான் ரியாலிட்டி. சனினா துப்புரவு பணியாளர்னு தெரியும், டிச்சு இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் நம்ம குடும்ப பாதுகாக்கிறாங்கல்ல, அவங்கதான் சனி, அவங்க எல்லாமே. அப்ப நீங்க 8ஆம் இடமான அந்த டாய்லெட்டை வந்து நீங்களே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை டெய்லி குளிக்கும் போது காலையில நீங்க ஒரு துப்புரவு பணியாளர் மாதிரி உங்களுடைய டாய்லெட்டு வாயு, அந்த பேசனு, அந்த பாத்ரூமோட தரை இது எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அந்த டாய்லெட் ரூமை கிளீன் பண்ணீங்கன்னாவே உங்களுடைய தனச்சேர்க்கை சேரும், பொருள் சேர்க்கை சேரும். இன்னும் நான் உதவி செய்யலான்னு ஆசைப்பட்டா துப்புரவு பணியாளர்களுக்கு வேணுங்கிற உதவி பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா சனி பகவானுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பணம் விரயமாகாம இருக்கும். பேச்சு எந்த இடத்துலையும் நட்டுக்காதுன்னு என்ன அர்த்தம்னா, உங்க பேச்சினால நீங்க மாட்டிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். சில இடத்துல அந்த பாஷைகள் இருக்கும். அப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களையும் நான் சொல்லக்கூடிய விஷயத்திலையும் கவனமா இருந்தா டோன்ட் வரின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சூப்பரா இருக்கும்.